குழந்தைகளுக்குள்ள வெடி தான். இதில் வாங்கியிருக்கிறது 100 ரூபாய் பஜார்ல அப்படியே 10 பீஸ் இருக்கும் 100 ரூபாய். எல்லாம் தனித்தனியா வாங்கணும். நம்ம வந்து இது கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பு. நம்ம வந்து அவசரப்பட்டு gift box வாங்க கூடாது. அது சின்ன சின்ன வெடியை வச்சு ஏமாத்திடுறாங்க. அதனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தது என்னன்னா நீங்க பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இது வந்து பெரிய பத்தி. இது அது என்ன சரவெடிலாம் வைக்கிறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். சீனி பட்டாசு இந்த மாதிரி ஊசி வெடி வைக்க இந்த பத்தி யூஸ் ஆகும். அதுக்காக 2 பத்தியுமே இது வந்து ஃப்ரீயா கொடுத்தது. ரெண்டுமே ஃப்ரீயா கொடுத்த பத்தி, இது வந்து காசு கொடுத்த பத்தி. சரி ஓகே. நம்ம ஓசி பத்தி. இப்போ ஏன்னா ஓசிங்கிற வார்த்தை தான் ட்ரெண்டிங், அதனால ஓசி பத்தி. ஆமா, இது ஓசியா கொடுத்த பத்தி. இது வந்து தீப்பெட்டி மத்தாப். கிட்ட காமி. ஓகே, பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் இவ்வளோ வெடியை வச்சுக்கிட்டுலாம் அப்படி கொளுத்தக்கூடாது. எவ்வளோ வெடி இருக்குது அதில் எல்லாம் பட்டுச்சுன்னா ரியாக்ஷன் பண்ணுறதுக்குல்ல, வெடிச்சிச்சுன்னா மூஞ்சி கறி போயிடும். இதில் வந்து தியாக்கு 5, இதில் மொத்தம் 10 பீஸ் இருக்கு. தியாக்கு 5, தார்னிஷ் 5. இதில் உள்ள துப்பாய்க்கு வந்து தார்னிஷ் வந்து காலி பண்ணிட்டான், உடச்சிட்டான். அதனால் வேறு துப்பாய் வாங்கி. அது என்னன்னா இது ரோல் கேப். இந்த மாதிரி ஒரு ரோல் கேப். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தியா குட்டிக்கு, தனுஷ் குட்டிக்கு எல்லாத்துக்கும் இந்த துப்பாக்கி, அதுக்கான ரோல். இது வந்து நேத்து வாங்கினது. ஏற்கனவே 500 ரூபாய்க்கு வெடிச்சாச்சு வெடி. அதுக்கப்புறம் பாதி பாக்கெட் இருக்கு, பாதி பாக்கெட் வெடிச்சான். அது என்ன வெடி? சீனி வெடி. ஊசி வெடி. இது பேர் என்னன்னு சொல்லுங்க சரியா. எனக்கு ஊசி வெடியா இல்ல சீனி? நிறைய பேர் பிகில் வெடியா என்னமோ பிகில் வெடியா என்னமோ. ஊசி வெடின்னு எனக்கு தெரிஞ்சது. சீனி வெடின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது. மூணாவது தெரியல. பிகில் வெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல என்னோட சொல்லுங்க. நேத்து போய் வாங்கினது சாட்டை. ஓபன். எல்லாமே செல்லோ டேப் ரெண்டு போட்டு வச்சிருக்காங்க. சரி, அப்ப விட்டுரு. எல்லாம் வெடிக்கிறது தனியா காட்டணும். இது வந்து நம்மளுடைய சரவெடி எனக்காக. இது நிஷா வெடிக்கிறதுக்கு. ஆமா. அப்புறம் அதுலயே சீனி பட்டாசுலயே வந்து 2 பாக்கெட். இதுதான் ரொம்ப நேரம் வெடிச்சுட்டே இருக்கலாம்னு எங்க அப்பாலாம் சின்ன பிள்ளைல இதே தான் வாங்கிப்பாங்க. இது வாங்குவாங்க, இல்லைன்னா ரோல் கேப் வாங்குவாங்க, வேற எதுவும் வாங்க மாட்டாங்க. இதுவும் நான் வெடிக்கிறதுக்கு தான். இது வந்து லட்சுமி வெடின்னு சொன்னாங்க. இப்போ இது ஏதோ டிராகன் வெடின்னு சொல்லியிருக்காங்க. டிராகன் வெடியோ ஏதோ ஸ்பைடர் ஏதோ சொன்னாங்க. லட்சுமி வெடிக்கு பதிலாக இதே வந்திருக்கு. ஆனால் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரேட் எல்லாம் வந்து ஹை லெவல் தான். இதெல்லாம் 140 ரூபாய், 160 ரூபாய். இது ஓபன் பண்ண முடியுமா? இது என்ன? சங்கு சக்கரம். இதுவும் எல்லாமே செல்லோ டேப் தாங்க போட்டிருக்கோம். இங்க பாரு. சரி வேணா இது பண்ணி காட்டுறேன். விற்காது அந்த பயலுக்கு, அப்புறம் புதுசா இருக்காது. பிக்காம எப்படி வெடிக்க முடியுமா சங்கு சக்கரம்? உள்ள வச்சிரும். அந்த பயலுக்கு புதுசா கொடுக்கணும்ல. ஆடாடா. இதுவும் சாட்டை தான். 2 பேத்துக்கும் சாட்டை. பென்சில். தரணிஸ்க்கு தியா பென்சில் இல்லைங்க, சாட்டைங்க. ஆமாண்டி, இந்த பென்சில் மாதிரி தானே காமிச்சு. பென்சில் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனா இதுல என்ன போட்டிருக்காங்க? சாட்டை. எல்லாம் குழந்தைகளுக்குள்ள வெடி தான். இதில் வாங்கியிருக்கிறது 100 ரூபாய் பஜார்ல அப்படியே 10 பீஸ் இருக்கும் 100 ரூபாய். எல்லாம் தனித்தனியா வாங்கணும். நம்ம வந்து இது கம்பி மத்தாப்பு. நம்ம வந்து அவசரப்பட்டு gift box வாங்க கூடாது. அது சின்ன சின்ன வெடியை வச்சு ஏமாத்திடுறாங்க. அதனால நீங்க அதுல gift boxல போடுற காசு நீங்க அந்த காசுல தனியா வாங்கினா வெடியும் நிறைய இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெடியாவும் வாங்கிக்கலாம். அதுதான், அதனாலதான் தனியா வாங்கிட்டோம். இது வந்து புஷ்பானம் 120 ரூபாய். நீ என்ன கடைக்கார மாதிரி ரேட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுலயும் 2 இது கம்மி மத்தாப்பு. 1 20 ரூபாய் 2 பேத்துக்கு. தரணிஸ்க்கு தியாவுக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து பொரியா ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும். இது இப்படி கீழே வச்சோம்னா கம்மி மத்தாப்பு மேல வச்சா அப்படியே வந்து பரப்பரன்னு வெடிக்கும். என்னது எப்படி வெடிக்கும்? பரப்பரன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் இது வாங்கணும், பாம்பு மாத்திரை வாங்கணும். அது வந்து 6 பீஸ் வெடிச்சாச்சு. 4 பீஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. அவ்வளவுதான் நம்மளோட தீபாவளி. நிஷாவுக்கு மட்டும் இது மட்டும். இதுவும் தான். இது வந்து சுடிதார் போட்டுக்கிட்டு வெடிக்கணுமா, இது புடவை கட்டிக்கிட்டு வெடிக்கணுமா? 2 ட்ரெஸ்லையும் 2 இது வெடிக்கணுமா? ஆமா. இது மித்த எல்லாம் குழந்தைங்களுக்கு தான். அந்த சாட்டை இதை பிரிச்சு காமி. சாட்டை, அதுக்கப்புறம் புஷ்பானம், சங்கு சக்கரம். இங்கே நிறைய துப்பாக்கி இருக்கு. நீங்கள் நேற்று வீடியோலே பார்த்துருப்பீங்க. நிறைய துப்பாக்கி வச்சுருக்காங்க. இதாங்க அந்த வெடி, அந்த கவருக்குள்ளே இருந்த வெடி. எல்லாத்தையும் எடுத்து கொடு பிள்ளைங்களுக்கு. பட்டாசு கலை போட்டு இப்போ வேணாம். அதானே என்னடா இன்னும் நிஷாவுக்கு நிறைய
நிஷாவுக்கு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது. என்னென்னா முறுக்கு சுடணும், முறுக்கு வடை சுடணும், கைக்கு மெகந்தி போடணும். வேற என்ன? நைட்டு தான் போடுவேன். 3 மணிக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து முறுக்கு சுட ஸ்டார்ட் ஆகிடும். 3 மணிக்கு தான் வந்து வடை சுழியெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 10 மணிக்கு தான். எல்லாரையும் தீபாவளிக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னியா? எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, எங்களோட சேர்ந்து தீபாவளி பட்டாசு வெடிக்கலாம், கொண்டாடலாம். நிஷா சிக்கன் குழம்பு வேறு நாளைக்கு, நாட்டுக்கோழி குழம்பு. ஆமாம், எங்கள் வீட்டில் தீபாவளி ஃபஸ்ட்லாம் வந்து இந்த பலகாரம்லாம் சுட்டதெல்லாம் வச்சு, ஸ்வீட் வச்சு, ட்ரெஸ்ஸு வச்சு, இட்லி, கறி குழம்பு அது வச்சு தான் சாமி கும்பிடுவோம். நீங்கள் முறுக்கு அதிரசம், அதுதான் பலகாரம்னா என்ன, முறுக்கு அதிரசம்னா என்ன, ஸ்வீட்டுன்னு நினச்சேனா? அதுதான் சொன்னீங்க. பலகாரம், ஸ்வீட்டு, இட்லி, கறி குழம்பு வச்சு தான் நாங்கள். வடை சொல்லி நீங்களே சொல்லுங்க இல்லைங்களா? சரி நீயே சொல்லு. ஓகே, இவ்வளோ தான் வாங்கியிருக்கு. எடுத்து வச்சுட்டு வேலை அடுத்தது நம்ம வேலை பார்க்க போகிறோம். ஆமாம், அடுத்தது வந்து சுடிதார் தைக்க கொடுத்தது வாங்க போகணும். கை ஸ்லீவ் வைக்க கொடுத்துருக்கேன், அது வாங்க போகணும். அதுக்கப்புறமேட்டு பூ வாங்க போகணும், வாங்கணும், முறுக்கு சுடணும், பூ வாங்க போகணும். ஏன்னா இன்னைக்கே கொஞ்சம் வாங்கினா நாளைக்கு இன்னும் 10 ரூபா. ஸ்வீட் பாக்ஸ் வாங்க போகணும். அரை கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீயா? 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீ. அதான் வாங்க போறியா? சரியா. எங்களோட பட்டாசு பர்ச்சேசிங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னென்னலாம் பெரிய பெரிய வெடிலாம் வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் வந்து ராக்கெட் இதெல்லாம் எதுவுமே வாங்கலை, ஏன்னா தம்பிலாம் வந்து வச்சுருக்கான். இல்லை, பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கு. வீட்டுக்கு மேலே வந்து லைன் போயிட்டு இருக்காங்க, மேலெல்லாம் விட முடியாது. ரோட்லேயும் வச்சாலும் திட்டுவாங்க, அதாவது வண்டி வந்து போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்து ராக்கெட். பட்டாசு உனக்கு வாங்கிட்டியா? அந்த இந்த பட்டாசு கரவெடி, லட்சுமி வெடி உனக்கா? தீயாவுக்கு வாங்கிட்டியா? அப்போ எனக்கு நான் வீடியோ எடுப்பேன். பட்டாசு நான் வெடிக்கிறது இல்லையா தீபாவளிக்கு? எடுத்துக்கோங்க. லட்சுமி வெடியில நான் ஒண்ணே தான் இருக்கு, மீதி 4-5 பீஸ் இருக்கும், 6 பீஸ் இருக்கு. 5 நீங்க வெடிங்க. நாளைக்கு சிறப்பான தீபாவளி. அடி தூள். ஓகே, தான் இருக்கும். எல்லாருக்கும் பிங்க் தான் ட்ரெஸ். இவருக்கும் டிஷர்ட் பிங்க், தரணிஷுக்கும் பிங்க், தியாவுக்கு கவுன் பிங்க், எனக்கு சாரி பிளவுஸ் பிங்க். நிஷாவோட ட்ரெஸ் பர்ச்சேசிங் வீடியோ பார்க்கணுன்னா நிஷா விலாக்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்கள். நிஷாவுக்கு 2 ட்ரெஸ் எடுத்தது, எனக்கு எடுத்தது, எங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எடுத்தது, அண்ணனுக்கு எடுத்தது, மாமா அக்காவுக்கு எடுத்தது, தியா தர்ணேஸுக்கு எடுத்தது, எல்லா வீடியோவும் அதில் இருக்குது. நிஷா விலாக்னு ஒரு சேனல். நான் வேணால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்றேன், அந்த வீடியோவை பாருங்கள் எல்லாருமே. பாய். இப்போ வீடியோவை கட் பண்ணோன்னு எப்படி பறந்து போகிறான்னு மட்டும் பாருங்கள் ஆள். அப்படி தானே?